கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த கதவு திறக்க நான் வெளில போவேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க என்ன பார்க்க முடியாது, ஏன்னா நான் பிறக்க போறதில்ல. கதவு மூடி நீ எல்லாரும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். இத பாருங்க, குடும்பத்துல 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக இப்படி சைக்கிள்ல எதிர்காலத்துல வந்த மாதிரி தலைவரி கோலமா ஹோட்டலுக்கு வரக்கூடாதுங்க. நான் போயிட்டு பேசினேன்னா என் மேல பாஞ்சிடுவாங்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துற. டேய் நீ சேதோன்னா அப்பவே சொன்னாரு, சாண்ட்ரா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. நீ அதுல போய் மாட்டிக்கிற அப்படின்னு சொன்னாரு. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது. Thank you so much sir. Thank you so much sir. ஆமா, நீங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டின் இந்த வார தலை. இப்படி பண்ணாத பாரு. நீ போடா, நீ வந்து எப்போதுமே வந்து டீல்ல தான் விடுவே. நீ உடம்ப என்ன பாத்துக்கிட்டு அவனையும் சந்தோஷமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கான். டீல்ல தான் விடுவேன். நான் மட்டும் உனக்காக எப்போதும் பேசிட்டு இருக்கணும், இது பண்ணணும், பேசிட்டு இருக்கணும். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியல. ஆமா, நீ எப்போ வந்து எனக்காக நின்று இருக்க? எப்ப பேசுன? தெரிஞ்சோ தெரியாமையோ ஒன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு ஊரே பேசிருச்சியா. செய்யற சாப்பாடை காலி பண்ணிட்டு தான் அடுத்த சாப்பாடை நம்ம செய்யணும். நானும் சம்மதிச்சேன், அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. 5 பேர் சமைக்க நாங்க பேசிக்கிறோம், ஓவர்லாப் பண்ண வேண்டாம். உனக்கு அவ்வளவுதான் லிமிட். வெறியாவது சொல்லி முடிச்சுக்கிறேன். சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு, சாய கிளியே சாய்ந்தாடு. அப்ப ஒரு ஆள் கட்டிங் பண்றாங்க, ஒரு ஆள் அந்த டெக்க மட்டும் கிளீன் பண்ணலாம்ல. எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல, எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல. வேலை அதிகமா கொடுக்குறாங்க. நைட்டு ஒரு வாட்டி இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற. என்ன உடம்பு பூரா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிட்டு ராமர் வேஷம் போட சொன்னமா? கேட்க மாட்டேங்குது, ஒரு எல்லவும் கேட்டு தொலைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி கூடாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? ஒருத்தர் அப்படி அப்படின்னு பேசுறீங்க. சரி, தப்பா பேசுவாங்க, எப்படி பேசத்தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி சார்? அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. வேற ஒரு டீம்காரங்க ஐடியா கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு வேலை ஆவறதுக்குன்னா யாரும் வர மாட்டீங்க, தடுக்கிறதுக்குன்னா மட்டும் கரெக்டா வந்துடுவீங்கன்னு நல்லா தெரியும். நாங்க இந்த வாரம் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் எங்களுக்கும் கிடையாது. ஓகேங்களா? அந்த விக்ரமுக்கெல்லாம் போய் போடாம விட்டுட்டீங்க. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரை. அந்த டோன், அந்த உன் கண்ணில் இப்போ தெரியும், அது உனக்கு தெரியாது. பொறாம. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.